Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் World Wars 1 and 2. இது Social History of England பேப்பர்ல ஃபைனல் டாபிக்கா அமைஞ்சிருக்கு. Before getting into the class, a kind request. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. Another information. Dr. Shobana's notes for Social History of England 2 paper available இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரம் யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமான எஸ்ஸேஸ், ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் எம்சிக்யூ எல்லா டாபிக்ஸ்க்குமே எஸ்ஸே இருக்கும், ஷார்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அது மாதிரி எம்சிக்யூஸும் இருக்கும். அது ப்ரொவைட் பண்ணி ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃபோட விலை ₹90. இஃப் யூ வாண்ட் டு பை ஒரு டெலகிராம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் 7200893046 அப்படிங்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணணும். டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி இதை வாங்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, ஸோ கால் பண்ண வேண்டாம், டெக்ஸ்ட் தான் பண்ணணும் இந்த நம்பருக்கு. கீழே அகெயின் நம்பரை ரிப்பீட் பண்றேன், 7200893046. கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் உங்களுக்கு இதற்கான டீடைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா அதையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. Now let us get into the class. Introduction. The first half of the 20th century was a time of both great progress and terrible destruction. நம்ம சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்துல 20th செஞ்சுரி வந்துட்டோம். இந்த 20th செஞ்சுரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்ரஸும் இருக்கும், அழிவும் இருக்கும். ஒரு பக்கம் முன்னேற்றம், ஒரு பக்கம் அழிவு, ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 20th செஞ்சுரியில, அதாவது 1950s நம்ம இது ரெண்டையுமே பார்க்குறோம். ஒரு பக்கம் ப்ராக்ரஸ், ஒரு பக்கம் அழிவு. While science and technology made life easier, the world also experienced two of the deadliest wars in human history. சயின்ஸும் டெக்னாலஜியும் லைஃப்பை ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு. 20th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு நிறைய கம்ஃபர்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் தான் உருவாகுது. The world also experienced two of the deadliest wars in human history. ஆனால் மனித அந்த வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டெட்லியஸ்ட், ரொம்ப மோசமான 2 வாரை சந்திச்சதும் இந்த டைம்ல தான். World War I and II. Okay, these wars changed the lives of millions and shaped the future of nations, including England. So இந்த 2 வாரும் பார்த்தீங்கன்னா millions of peopleோட லைஃப்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஏன்னா நிறைய அந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த யூரோப் அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் இதுல இருப்பாங்க, வார் ஃபீல்டில் இருப்பாங்க. ஸோ லைஃப்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ், அவங்களோட லைஃப்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் வந்தது. ஃபியூச்சர் அதே மாதிரி நிறைய பேரோட ஃபியூச்சர், கண்ட்ரியோட ஃபியூச்சர் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சது World War I and II. World War I பத்தி முதல் தெரிஞ்சுக்கலாம். டேட்ஸ் பார்த்துக்கோங்க. 1914 to 1918 தான் World War I நடந்த பீரியட். 4 years World War I நடக்குது between 1914 and 1918. World War I was the first global war. குளோபல் வார் அதை சொல்றோம், உலகம் முழுக்க நடந்த ஒரு வார். அண்ட் ஆல்சோ கால்ட் as the Great War. இதுக்கு 2 பேர் இருக்கு, குளோபல் வார்னு சொல்றாங்க, கிரேட் வார்னு சொல்றாங்க. It began in 1914 and ended in 1918. Many countries including England, France, Germany and Russia were involved. So எல்லா கண்ட்ரீஸுமே இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. The war caused the deaths of millions of soldiers and civilians. நிறைய சோல்ஜர்ஸ் மட்டும் இல்ல, சிவிலியன்ஸ் அதாவது பொதுமக்களும் இறந்து போனாங்க இந்த வார்ஸ்ல. Life during the war was hard with shortages of food, loss of family members and damaged cities. So எப்பவுமே வார் நடக்குது அப்படின்னா அங்க லைஃப் ரொம்ப சேலஞ்சிங்கா, சவாலா இருக்கும். வாழ்றதே மனுஷங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். ஃபுட் இருக்காது, ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்து போயிருப்பாங்க, சிட்டிஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும். எல்லா வகையிலையும் அங்க டிஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். After the war, the League of Nations was created in 1919 to keep peace in the world. So இந்த வார்க்கு அப்புறம் இந்த யுனைடெட் நேஷன்ஸ், நம்ம இப்போ யூஎன் சொல்றோம் இல்லையா, அதுதான் முதல் லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்ற பேர்ல இருந்தது. லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு எல்லா நேஷன்ஸையும் ஒன்றிணைஞ்சு ஒரு இது கிரியேட் பண்றாங்க. ஒரு அதை என்ன சொல்றது, ஒரு சம்மிட் மாதிரி, ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்றாங்க. அண்ட் இட் வாஸ் கிரியேட்டட் இன் 1919. வார் முடிஞ்சோன்னு அதை கிரியேட் பண்ணி அமைதி நிலை
நிலவுறதுக்காக அதை ஏற்பாடு பண்றாங்க. இட் வாஸ் சப்போர்ட்டட் பை வுட்ரோ வில்சன், த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. அப்போதைக்கு பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அதை பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு. ஹவவர் இட் ஃபெயில் டு பிரிவென்ட் அனதர் வார் ஃப்ரம் ஹேப்பனிங். இதெல்லாம் பெருசா ஆரம்பிச்செல்லாம் செஞ்சாங்க. ஆனா அடுத்த வாரும் உடனே ஏற்பட்டது. அதை வந்து யூஎன்னால, அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்னால தடுத்து நிப்பாட்ட முடியலாம். இப்போ வேர்ல்டு வார் 2 பாருங்க. 1914 to 1918 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்னு பார்த்தோம். செகண்ட் வேர்ல்ட் வார் வந்து 6 இயர்ஸ் நடக்குது பாருங்க. 1939 to 1945. ஓகே, இது 6 இயர்ஸ் வார். ஒன்லி அபவுட் 20 இயர்ஸ் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், 20 இயர்ஸ் கேப்லயே செகண்ட் வேர்ல்ட் வார் வந்துடுது. அனதர் ஈவன் மோர் டெரிபிள் கான்ஃபிளிக்ட் பிகன். இது ரொம்ப மோசமான வாரா இருந்தது. World War II. This war lasted from 1939 to 1945. It involved countries like England, Germany, Japan and the United States and the Soviet Union. So in the எல்லா countries-உம் இந்த warல participate பண்றாங்க. The war led to massive destruction, millions of deaths and the use of atomic bombs for the first time. இதுலயும் massive destruction இருந்தாலும் இதுல first time atomic bombs, நம்ம ஹிரோஷிமா நாகசாக்கி பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். atomic bombs வந்து போடப்பட்ட நகரங்கள் அது. ஸோ அந்த செகண்ட் வேர்ல்ட் வார்ல தான் இதை யூஸ் பண்றாங்க. After World War II, the United Nations was created in 1945 to replace the League of Nations. World War II க்கு அப்புறம் தான் United Nation வந்து ஆரம்பிக்கப்படுது. இது வந்து League of Nationsக்கு இன்னொரு அதுக்கு மாற்று அமைக்கப்படுது. The UN aim to solve global problems peacefully and prevent future wars. So இதோட எய்ம் என்னவா இருந்தது? United Nations ஓட எய்ம் என்னவா இருந்ததுன்னா குளோபலா பீஸ் நிலவணும், உலகம் முழுக்க அமைதி நிலவணுங்கிறது அதோட எண்ணமா இருந்தது. Impact on colonialism and freedom. World War II is often called a war of freedom because it helped end colonial rule in many countries. World War II வந்து war of freedom னு சொல்லுவாங்க. இது ரொம்ப massive destruction கொடுத்தது, atomic bombs எல்லாம் யூஸ் பண்ணது இந்த war அப்படின்னு சொன்னா கூட இது ஏன் ஃப்ரீடம் வார்னா நம்ம கண்ட்ரிக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாம் என்ன கிடைச்சது? ஃப்ரீடம் கிடைச்சது, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது அதுக்கப்புறம் தான். ஏன்னா நிறைய கண்ட்ரிஸோட கொலோனியல் ரூலை என் பண்ணி வச்சது செகண்ட் வேர்ல்ட் வார். காலனிஸ் in Asia, Africa and Caribbean began to demand independence. எல்லா independence இந்த வார்க்கு அப்புறம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. This led to the decline of the British Empire and the rise of independent nations around the world. So British Empire, ஏகாதிபத்தியம், பிரிட்டனோட ஏகாதிபத்தியம் முடிவு ஏற்பட்டு உலகம் முழுக்க நிறைய ஃப்ரீ கண்ட்ரிஸ் உருவாகுது. Social changes in England. The wars led to major changes in society. People from different social classes served together in the army. So இந்த வார்னால ரெண்டு வார்னாலையும் நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படுது சொசைட்டில. பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோஷியல் கிளாஸஸ் சர்வ் டுகெதர் இந்த ஆர்மி. எல்லாருமே ஆர்மில சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா சொன்னதுனால எல்லா சோஷியல் கிளாஸ்ல இருந்தும் ஆர்மில சர்வ் பண்றாங்க. ரிச் அண்ட் புவர் சோல்ஜர்ஸ் லிவ் சைட் பை சைட் அண்ட் திஸ் ரெடியூஸ் த கேப் பிட்வீன் கிளாஸஸ். இப்போ வார் வந்து ஒரு பக்கம் அழிவுனாலும் இன்னொரு பக்கம் அது என்ன மாதிரி ஒரு யூனிட்டி, அதாவது கிளாஸ் டிஃப்ரென்ஸை வந்து தடுத்துச்சு. ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்தே ஆகணுங்கிறப்போ ரிச் புவர்னு பார்க்காம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்போ சோல்ஜர்ஸ்ல வந்து அந்த வித்தியாசம் இல்லாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உருவாகுறாங்க. கிளாஸ் டிஃப்ரென்சஸ் மீறி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உருவாகுறாங்க. இட் ரெடியூஸ் த கேப் பிட்வீன் கிளாஸஸ். பணக்காரன் ஏழைன்ற வித்தியாசம் தெரியாம பழகுனாங்க. ஆஃப்டர் த வார் மெனி அப்பர் கிளாஸ் ஃபேமிலிஸ் லாஸ்ட் வெல்த் டியூ டு ஹெவி டாக்ஸஸ் லைக் த டெத் டியூட்டி. டெத் டியூட்டி, இந்த இறந்ததுனால ஏற்பட்ட அந்த டெத் டியூட்டின்னு ஒரு வரி விதிக்க அது நிறைய அப்பர் கிளாஸ் ஃபேமிலிஸ் இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோட பணம் வந்து குறைஞ்சிருச்சு. நிறைய டாக்ஸ் வந்து அவங்க இது கண்ட்ரிஸ் டிமாண்ட் பண்ணி பணக்காரங்களோட டாக்ஸ் எல்லாம் பணக்காரங்களோட பணம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. சேஞ்சஸ் இன் க்ளோதிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஏன்னா ஏழைகிட்ட பணம் இருக்காது, வாங்க முடியாது. பணக்காரங்கிட்ட தானே கவர்மெண்ட் வாங்க முடியும். ஸோ பணக்காரங்க நிறைய பேர் அவங்களோட பொருளை என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அவங்க எல்லாம் அவங்களோட அந்த வெல்தி ஸ்டேட்டஸ் வந்து இறங்குறாங்க. சேஞ்சஸ் இன் க்ளோத்திங் அண்ட் லைஃப் ஸ்டைல். க்ளோத்திங் ஆல்சோ சேஞ்ச் ஆஃப்டர் த வார்ஸ். அவங்களோட ட்ரெஸ்லையும் நிறைய சேஞ்சஸ் வருது வார்க்கு அப்புறம். மாஸ் ப்ரொடக்ஷன் மேட் க்ளோத்ஸ் சீப்பர் அண்ட் மோர் அவைலபிள். நிறைய க்ளோத்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க, அதனால ரொம்ப அவைலபிளா இருக்கு ட்ரெஸ்ஸஸ். ஒர்க்கிங் கிளாஸ் மென் குட் பை ரெடிமேட் சூட்ஸ் அண்ட் விமன் ஸ்டார்டட் ட்ரெஸ்ஸிங் மோர் ஃப்ரீலி. ஒர்க்கிங் கிளாஸ் மென் இருக்காங்களே அவங்களுக்கு ரெடிமேட் சூட்ஸ் கிடைச்சது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம். விமனுக்கும் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயா ட்ரெஸ், ரொம்ப அது வரைக்கும் கட்டுப்பாடோட ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி ஃப்ரீயா ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாங்க விமன். ஆக்ஸ்போர்ட் பேக்ஸ், a type of wide leg
leg trousers became popular among young men. Baggy type அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி லூஸ் ட்ரௌசர்ஸ், வைட் லெக்டா இருக்கும், அந்த மாதிரி ட்ரௌசர்ஸ் எல்லாம் ஃபேஷனா வர ஆரம்பிக்குது. Domestic help became harder to find because many women started working in offices and factories. அதுக்கு முதல் நிறைய வீட்டில் பணிப்பெண்கள் மெய்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் நிறைய எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டொமஸ்டிக் ஒர்க்குக்கு சர்வன்ட் மெய்ட் எல்லாம் ஆள் கிடைக்கலங்க. திஸ் மீன்ஸ் தட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஹேட் டு டூ மோர் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் தெம்செல்ஸ். அப்போ முதல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய ஏழைகள் இருந்தாங்க, அவங்களுக்கு கிடைச்சாங்க வேலைக்கு ஆள். இப்போ வேலைக்கு ஆள் கிடைக்கல, அதனால என்ன பண்ணும், அவங்களே எல்லா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ரைஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஈக்வாலிட்டி. மோர் ஒர்க்கிங் கிளாஸ் சில்ட்ரன் பிகான் டு அட்டெண்ட் டாப் யூனிவர்சிட்டிஸ் லைக் ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ். நிறைய ஒர்க்கிங் கிளாஸ் பிள்ளைங்க கூட என்ன பண்ணாங்க, ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செலவு பண்ணி படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முதல் வரைக்கும் பணக்காரங்க மட்டும் படிச்ச இடத்துல ஏழைகள் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எஜுகேஷன் பிகேம் a tool for creating more equal society. அப்போ ஒரே இடத்துல எல்லா குழந்தைங்களும் படிக்கிறப்போ ரொம்ப சொசைட்டி ரொம்ப ஈக்குவல் ஆகுது. ஓகே, அந்த சம நிலைமைக்கு வருது. ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாம குழந்தைங்க காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஈக்வானிமிட்டி, சொசைட்டில ஒரு ஈக்குவல் சொசைட்டி உருவாக ஆரம்பிக்குது. ஆஃப்டர் 1919 யூனிவர்சிட்டி அட்மிஷன் வாஸ் நோ லாங்கர் லிமிட்டட் டு த ரிச். ஏன்னா 1919க்கு அப்புறம் ரிச் மட்டும் தான் படிக்க முடியும்னு யூனிவர்சிட்டியில கட்டுப்பாடுகள் இருந்தது. அதெல்லாம் தளர்த்தப்பட்டு யார் வேணாலும் படிக்கலான்ற நிலைமை உருவாச்சு. இதெல்லாம் ரைஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஈக்வாலிட்டியில நம்ம பார்க்குறோம். ஸ்டேட் கண்ட்ரோல் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் டூ. வேர்ல்ட் வார் டூக்கு அப்புறம் என்ன மாதிரி ஸ்டேட் கண்ட்ரோல் வெல்ஃபேர்லாம் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்டர் வேர்ல்ட் வார் டூ த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்டார்டட் நேஷனலைசிங் கீ இண்டஸ்ட்ரீஸ் அண்டர் பிரைம் மினிஸ்டர் கிளெமெண்ட் அட்லி அண்ட் லேபர் பார்ட்டி. த ஸ்டேட் டு கண்ட்ரோல் ஆஃப் த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, கோல் மைன்ஸ், கேஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஏர்லைன்ஸ். அப்போ இது கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நிறைய முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தன்வசப்படுத்துது. ஓகே, கிளெமெண்ட் அட்லியோட ரூல்ல பிரைம் மினிஸ்டர் அவர் இருந்தப்போ ஸ்டேட்டே இதெல்லாம் எடுத்துக்குதுன்னா பேங்க் எடுத்துக்குது, கோல் மைன்ஸ், கேஸ், எலக்ட்ரிசிட்டி, ஏர்லைன்ஸ் முக்கியமான எல்லாம் கவர்மெண்ட் கைக்கு போகுது. திஸ் வாஸ் டன் டு ஹெல்ப் புவர் அண்ட் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். இது மூலமா புவர் பீப்புள் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு கவர்மெண்ட் நடக்கியது. வெல்ஃபேர் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் சோஷியல் செக்யூரிட்டி. த லேபர் கவர்மெண்ட் பாஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ் டு சப்போர்ட் ஃபேமிலிஸ் அண்ட் workers. Family Allowance Act, National Insurance Act, National Health Service Act, National Assistance Act. இது எல்லாம் வெல்ஃபேர் ஸ்டேட் வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்காக, அதாவது மக்கள் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சில சட்டங்கள். ஓகே, இந்த ஃபேமிலி அலவன்ஸ் ஆக்ட்ல ஃபேமிலிஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் பணம் கொடுத்தது கவர்மெண்ட். நேஷனல் இன்சூரன்ஸ் ஆக்ட்ல இட் கலெக்டட் மணி ஃப்ரம் ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் டு கிவ் பென்ஷன்ஸ் அண்ட் ஹெல்த் சப்போர்ட்ஸ். இப்போ பென்ஷன் ஹெல்த் சப்போர்ட்டுக்கெல்லாம் அந்த பிஎஃப் மாதிரி கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் ஆக்ட்ல இட் கேவ் ஃப்ரீ ஹெல்த் டு எவ்ரி ஒன். இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டமும் மக்களுக்கு இன்னும் மக்களோட வெல்ஃபேரை மேன்மைப்படுத்துது. நேஷனல் அசிஸ்டன்ஸ் ஆக்ட் மூலமா it helped poor families with extra money and support. So ஒரு பக்கம் வேர்ல்ட் வார் 1 and 2 அழிவு பாதையில நடந்தது, நிறைய மக்கள் இறந்தா கூட இன்னொரு பக்கம் ப்ராக்ரஸுக்கும் அது வழிவகுத்தது. Continued efforts for welfare. Even after the Labour Party lost power in 1950, the next governments continued their welfare policies. Prime ministers like Anthony Eden and Harold Macmillan started housing projects like slum clearance scheme and housing கார்பரேஷன். ஸோ வெல்ஃபேர்க்காக இன்னும் நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. லேபர் பார்ட்டி தோத்ததுக்கு அப்புறம் அடுத்து வர்ற கவர்மெண்ட்டும் இந்த வெல்ஃபேர் பாலிசிஸ் எல்லாமே கண்டினியூ பண்றாங்க. அடுத்து வந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் யாரு, ஆந்தனி ஈடன், ஹெரோல்ட் மேக்மில்லன், இவங்கெல்லாம் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி ஸ்லம் எல்லாம் கிளியர் பண்ணாங்க. ஸ்லம்னா தெரியும் இல்லையா, அந்த ஏழைகள் மக்கள்லாம் வாழ்ற அந்த குடிசை இடத்தையெல்லாம் கிளீன் பண்ணி நிறைய ஹவுசஸ் அவங்களுக்கு கவர்மெண்டே கட்டி கொடுக்க ஆரம்பிச்சது. தீஸ் ஹெல்ப் இம்ப்ரூவிங் லிவிங் கண்டிஷன்ஸ் அக்ராஸ் இங்கிலாந்து. அப்போ லிவிங் கண்டிஷன்ஸ் இங்கிலாந்துல ரொம்பவே நல்லா இருக்க ஆரம்பிச்சது. கன்க்ளூஷன். World War 1 and 2 were two of the most important events in modern history. அப்போ இது மாடர்ன் ஹிஸ்டரியில, நியூ ஹிஸ்டரியில, வரலாற்றுல இந்த லேட்டஸ்ட் வரலாறுன்னு பார்த்தீங்க, ஹிஸ்டரின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய சேஞ்சஸ் உலகத்துல நடக்குது. They caused pain and destruction, but they also led to positive social changes. பெயின் டிஸ்ட்ரக்ஷன் நடந்த அதே சமயம் அங்க எதுவும் நடக்குது, பாசிட்டிவ் சோஷியல் சேஞ்சஸும் உலகத்துல ஏற்படுது. இங்கிலாந்து மூவ் டுவர்ட்ஸ் ஈக்வாலிட்டி, பெட்டர் எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் கவர்மெண்ட் support for all.
இங்கிலாந்து தான் நம்ம முதன்மைப்படுத்தி படிச்சுட்டு இருக்கோம் இதுல எல்லாம் சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்துல. ஸோ ஈக்குவாலிட்டி நோக்கி இங்கிலாந்து நகருது, பெட்டர் எஜுகேஷன் தருது, ஹெல்த் கேர் கொடுக்குது, அதோட சிட்டிசன்ஸ்க்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குது. தீஸ் சேஞ்சஸ் லைக் த ஃபவுண்டேஷன் ஃபார் த மாடர்ன் வெல்ஃபேர் ஸ்டேட் வி சீ டுடே. ஸோ இன்னைக்கு இருக்க வெல்ஃபேர் ஸ்டேட் மக்கள் நலனை கருத்துல கொண்டு இயங்குற அரசுக்கெல்லாம் ஒரு உருவாகிறதுக்கு காரணமா இருந்ததே வேர்ல்டு வார் தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த எஸ்ஏ மூலமா. அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் எஸ்ஏஸ் 2 marks கொஸ்டின் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். இந்த மாடல்ல தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லா லெசன்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து இது மாதிரி ஷார்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்ல ரெடி ஆயிருக்கு. இந்த லெசன்ல நான் கொடுத்துருக்க 2 marks இப்போ நான் ரீட் பண்றேன் பாருங்க. when did World War I and World War II take place? டேட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. World War I was from 1914 to 1918. World War II was from 1939 to 1945. What was the main aim of the United Nations? The United Nations was created to solve global problem peacefully and prevent future wars. இப்போ யுனைடெட் நேஷன்ஸோட எய்ம் என்ன? பீஸ்ஃபுல், அமைதியை நிலைநாட்டுறது தான். ஹவு டிட் த வார்ஸ் ஹெல்ப் ரெடியூஸ் கிளாஸ் டிஃபரன்சஸ் இன் இங்கிலாந்து? எப்படி வார் வந்து கிளாஸ் டிஃபரன்சஸை குறைச்சிச்சு, ஏழை பணக்காரன் வித்தியாசத்தை குறைச்சிச்சுன்னு பார்த்தோம். இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. சோல்ஜர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் சர்வ் டுகெதர். ஏழை பணக்காரன் எல்லாம் சர்வ் பண்றப்ப அவங்க ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஓகே. அண்ட் ஹெவி டாக்ஸஸ் ரெடியூஸ் த வெல்த் ஆஃப் த அப்பர் கிளாஸஸ். அது மட்டும் இல்ல, நிறைய டாக்ஸ் போட்டதுனால அப்பர் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணாங்க, அவங்களோட பணமும் நிறைய இழந்துட்டாங்க. வாட் மேஜர் ஹெல்த் கேர் லா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் II? ஹெல்த் கேர் லா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் ஆக்ட் which provided free medical care to most people. ஸோ இந்த ஹெல்த் கேர் ஆக்ட் வந்து நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் ஆக்ட். இது மூலமா மக்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் கேர் வந்து கொடுக்கப்பட்டது. What was the impact of the wars on women's role in society? Many women started working in office factories, leading to fewer working as domestic help. அப்போ விமனோட ரோல் வந்து சொசைட்டில எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, டொமஸ்டிக் ஹெல்ப்புக்கு விமன் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் எல்லாம் ஆஃபீஸ் ஃபேக்டரிஸ்க்கு போய் ஒர்க் பண்ண போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கொஸ்டின்ஸ் எல்லா டாபிக்ஸ்க்குமே இருக்கு. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் கொடுத்துருக்குறேன். இங்க பாருங்க, இந்த லெசனுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இது. வாட் இயர் டிட் வேர்ல்ட் வார் I end? எந்த வருஷம் வேர்ல்ட் வார் I வந்து முடிவுக்கு வந்தது? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். 14, 16, 18, 20. ஆன்சர் வந்து 18. Who was the American president who helped from the League of Nations? யாரு வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாக ஹெல்ப்ஃபுல்லா இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்? பிராங்க்லின் ரூஸ்வெல்ட், வூட்ரோ வில்சன், ஹாரி ட்ரூமன், தியோடர் ரூஸ்வெல்ட். வூட்ரோ வில்சன் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு. விச் வார் இஸ் ஆஃபன் கால் த வார் ஆஃப் ஃப்ரீடம்? வார் ஆஃப் ஃப்ரீடம்னு எந்த வாரை கூப்பிடுறோம்? வேர்ல்ட் வார் I, வேர்ல்ட் வார் II, கோல்டு வார், சிவில் வார். எந்த வார நம்ம பார்த்தோம்? வேர்ல்ட் வார் II. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார கிரேட் வார்னு சொல்றாங்க, இதை வந்து ஃப்ரீடம் வார்னு சொல்றாங்க. வாட் ஆர்கனைசேஷன் ரீப்ளேஸ் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் II? லீக் ஆஃப் நேஷன்ஸை ரீப்ளேஸ் பண்ற அந்த அமைப்பு பேர் என்ன? நேட்டோ, யுனைடெட் நேஷன்ஸ், யூரோப்பியன் யூனியன், காமன்வெல்த். ஆன்சர் யுனைடெட் நேஷன்ஸ். விச் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேம் டு பவர் இன் இங்கிலாந்து இன் 1945? கான்சர்வேட்டிவ் பார்ட்டி, லிபரல் பார்ட்டி, லேபர் பார்ட்டி, கிரீன் பார்ட்டி. லேபர் பார்ட்டி தான் இங்கிலாந்துல பதவிக்கு வர்றது. எப்போ? ஆஃப்டர் 1945. அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த லேபர் கவர்மெண்ட் இன் 1945? எல்லாம் நம்ம எஸ்ஏல படிச்சது தான். ஸோ வின்சன் சர்ச்சில், ஆந்தனி ஈடன், கிளெமெண்ட் அட்லி, ஹெரால்ட் வில்சன். நம்ம பார்த்தோம் கிளெமெண்ட் அட்லி தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. விச் லா ப்ரொவைடட் மணி டு ஃபேமிலிஸ் வித் ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன்? நேஷனல் ஹெல்த் ஆக்ட், ஃபேமிலி அலவன்ஸ் ஆக்ட், நேஷனல் இன்சூரன்ஸ் ஆக்ட், அசிஸ்டன்ஸ் ஆக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி அலவன்ஸ் ஆக்ட். ஃபேமிலி அலவன்ஸ் ஆக்டில் தான் மணி வந்து ஃபேமிலிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. விச் சர்வீஸ் கேவ் ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் II? எது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குது? எந்த சர்வீஸ்? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ரெட் கிராஸ், நேஷனல் ஹெல்த் சர்வீஸ், மிலிட்ரி ஹெல்த் யூனிட். இதில் நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் தான் வந்து இதுக்கான மக்களுக்கான இது கொடுக்குது, நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் கொடுக்குது. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரௌசர்ஸ் வர் நோன் அஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் பேக்ஸ்? எந்த ட்ரௌசர்ஸ்? ஒயிட் லெக் ட்ரௌசர்ஸ், அதாவது ஸ்கின்னி ட்ரௌசர்ஸ், மிலிட்டன் பேண்ட்ஸ், ஒயிட் லெக் ட்ரௌசர்ஸ், டெனிம் ஜீன்ஸ். இதுல ஆக்ஸ்ஃபோர்ட் பேக்கேஜ் அப்படின்ற பேர் வந்து ஒயிட் லெக்டு ட்ரௌசர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டது. ரொம்ப அகலமான காற்றுகளுடைய ட்ரௌசர்ஸ். வாட் டிட் தி ஸ்லம் கிளியரன்ஸ் ஸ்கீம் எய்ம் டு டூ? ஸ்லம் கிளியரன்ஸ் ஸ்கீம் வந்து என்ன செஞ்சுச்சு? பில்ட் ஃபேக்டரிஸ், இம்ப்ரூவ் ஹவுஸ் கண்டிஷன்ஸ், இன்க்ரீஸ் டாக்ஸஸ்,
train doctors இது என்ன train doctors improve housing conditions ஏன்னா slum clearance னு சொல்லியாச்சு அப்போ improve housing conditions தான் ஸோ இதுதான் வந்து MCQ இந்த மாடல்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ for each and every lesson உங்களுக்கு 2 மார்க்ஸும் MCQ இந்த மாடல்ல கொடுத்துருக்கேன் ஸோ if you want to buy நான் சொன்ன மாதிரி கீழே இருக்க description boxல இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்